ஏன் சந்தியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அப்புறம் உன் படிப்பு ஐபிஎஸ் லட்சியம்லாம் என்ன ஆகுறது? அண்ணி பரவாயில்ல அண்ணி, நான் எனக்காக மட்டும் சுயநலமா முடிவெடுக்க முடியாதுல்ல. பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. மனசுல ஆசைப்பட்டத வைராக்கியமா அடையறதுக்கு பேரு சுயநலம் கிடையாது. எனக்கெல்லாம் வாழ்க்கையில லட்சியமே இருந்தது இல்ல. அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ சின்ன வயசுல இருந்தே ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு கனவோட வளர்ந்திருக்க. திடீர்னு அதையே விட்டு கொடுக்கணும்? இங்க பாரு சந்தியா, கறிக்காகவே லகான் கோழியை வளர்க்குற மாதிரி நம்ம ஊர்ல கல்யாணத்துக்காகவே பொண்ணுங்களை வளர்க்குறாங்க. நாமளும் என்ன பண்றோம், ஒருத்தனை கட்டிட்டு போடணுங்கிறத தாண்டி பெருசா வர எதையுமே யோசிக்கிறது இல்ல. இப்படிதான் பெரும்பாலான பொண்ணுங்களோட லைஃப் இருக்கு. இதை தாண்டி உன்ன மாதிரி சிலர் தான் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு யோசிக்கிறீங்க. அதையும் விட்டு கொடுத்துட வேண்டாம். இப்ப என்ன, உன் அண்ணன் வந்து நான் அமெரிக்கா போயே ஆகணும், அதுக்கு நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு வற்புறுத்துறாரு அதானே? அதனால தானே நீ இப்ப வேண்டாம் வெறுப்பா ஒத்துக்கிட்ட? சொல்லு. இல்ல அப்படிலாம் இல்ல அண்ணி. நீ சமாளிக்கிறேன்னு நல்லா தெரியுது சந்தியா. இத பாரு, உன் அண்ணனை நான் பாத்துக்கிறேன். நீ வேணா திரும்ப போய் எனக்கு இதுல ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. இல்ல அண்ணி, அதெல்லாம் வேண்டாம். பார்க்கலாம், கல்யாணத்துக்கு பிறகு கூட படிச்சுக்கலாம். அப்படி தாண்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாத. தாலியை கட்டி 3வது மாசத்துல இருந்தே ஏதாவது விசேஷம்டா ஏதாவது விசேஷம்டா ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வருஷம் முடிவுலயே கையில ஒரு குழந்தை வந்துரும். அதுக்கு பால் கொடுத்து ஆய் துணி அலசி போட்டு வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நடுவுல 1008 குடும்ப பொறுப்புகள். நாத்தனார் மாமியார் கொடுங்கல், இதுல நாம வர புருஷனுக்கு கசந்து போயிடுவோம். அவங்கள கைக்குள்ள வச்சுக்கணும், பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும், சாயங்காலம் போய் அழைச்சிட்டு வரணும், டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் சென்டர்னு 3 வேலையும் சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் முடிச்சு சிரிச்ச முகத்தோட ராத்திரி புருஷன் கூட பேசணும். இதுக்கு நடுவுல நீ படிக்க வர செய்வியா? விடாத சந்தியா. நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிறது உன்னோட ஆசை மட்டும் இல்ல, அத்தை மாமாவோட ஆசையும். அவங்களுக்காக வாச்சும் இதை விட்டு கொடுத்துறாத. நான் விட்டு கொடுத்தது உங்களுக்காக தான் அண்ணி. இப்ப நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நேரத்துல ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ணி, நீங்க அண்ணன் கூட அமெரிக்காவுக்கு போய் நல்லபடியா சந்தோஷமா வாழணும் அண்ணி. நீ இதை நினைச்சுதான் ஓகே சொல்லிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அவரோட போக போறதில்ல, உன் கூட தான் இருக்க போறேன். இதை நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம் அண்ணி, வேண்டாம். யாராச்சும் ஒருத்தராவது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வோமே. நீங்க அண்ணன் கூட போங்க அண்ணி. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மனசுக்குள்ள வைராகியம்னு ஒண்ணு இருந்தா எந்த சூழ்நிலையிலுமே ஆசைப்பட்டதை அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடடே, வாங்க தானா வந்து தெய்வமே. என்ன நம்ம கடை பக்கம் வந்திருக்கீங்க? டேய், நீ இப்படியே ஓவரா பேசிட்டு மண்ட வீங்க போது பார். மாமா, அத்தை ஃபோன் பண்ணாங்களா மாமா? இல்லையா அர்ச்சனா, ஏன் கேக்குற? இல்ல, அத்தை பொண்ணு பார்க்க தானே போயிருக்காங்க. அதான் பேசி முடிச்சாச்சா, அத்தைக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கேட்டேன். பிடிச்சிருந்தா அவங்களே வந்து சொல்ல போறாங்க. ஏன் மாமா, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு ஆர்வமாவே இல்லையா? எங்க அண்ணனுக்கு ஜாங்கிரி புழியறதுதான் ஆர்வம். எனக்கு எது நல்லதுன்னு என்னை விட அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அர்ச்சனா நான் அதை பத்தி கவலை பண்ணோம்? இந்த காலத்துல இப்படி ஒரு டியூப் லைட்டா இருக்காரு. ஐயோ,
ஏன் புள்ளைய பத்தி தப்பா பேசினவ எவடி? வாங்கடி எல்லாரும். அம்மா, அம்மா. வாங்க வாங்க வாங்கம்மா. நீங்கதான் வாங்கம்மா. என்ன சிவகாமி சரவணா. வாய் ரொம்ப ஓவரா நிலுது. ஆமாடி, என் மக சரவணனோட கல்யாணம் நின்னப்போ என்னென்ன பேச்சு பேசுனீங்க நீங்க? இவன் படிக்கல, அடுப்படியில வேலை செய்யறான், அது இதுன்னு என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அம்மா, அம்மா, அம்மா. எல்லாம் டேய், இதுவா இருந்தாலும் வீட்டுல விடுடா. பேசிக்கலாமா? என்னடா விடுறது? இவளுங்களை ஏய், பார்த்து சும்மா இரு சரவணா. அம்மா நாக்கு பேசட்டும். புடுங்குற மாதிரி அம்மா பேசட்டும். நாலு கேள்வி கேட்கணும்னு அமைதியா தான் தார இரு. தப்பட்டையோட வந்திருக்கேன். அப்படிதாம்மா பேசுங்கம்மா ஏய். பேசுங்கம்மா. ஏய், அப்பா, ஏண்டி? அப்பா, சொல்லுங்க. வாடே. போடா. என் புள்ளைக்கு என்னடி குறைச்சல்? இவன மாதிரி பொறுப்பான ஒரு புள்ளைய இந்த ஊர்ல ஒருத்தனை காட்டுடி பாப்போம். ஒருத்தனை காட்டு. என் புள்ள என்ன குடிக்கிறானா, ஊர் சுத்துறானா, இல்ல பொறுப்பு இல்லாம இருக்கானா? படிச்ச உங்க புள்ளைங்கெல்லாம் எப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்குங்கன்னு போய் பாருங்க. வந்துட்டாளுங்க என் புள்ளைய பத்தி பேசுறதுக்கு. என் புள்ளைக்கு எண்ணி 15வது நாளுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு நான் சொன்னேன்ல, அது ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. என் புள்ளைக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு. இப்பதான் பொண்ணு வீட்டுல பார்த்து பேசி முடிச்சிட்டு வரேன். சொன்ன மாதிரியே 15 நாளுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை என் புள்ளைக்கு பண்ணி காட்டுறேன் நானு. இப்போ உங்க மூஞ்சியெல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓ, வேலை முடிஞ்சிருத்தா? அப்ப அந்த 4 பவுண்ட் செயின் அம்பேல் தானா? ஐயோ, அம்மா, இதெல்லாம் ஏமா ரோட்ல வச்சு பேசிக்கணும்? வீட்டுக்கு வாங்க. டேய், இந்த மாதிரி புரணி பேசுறவங்களை எல்லாம் மூஞ்சுக்கு நேரா கேட்டு விட்டுறணும்டா. அப்பதான் ஆமாண்டா. அடுத்த தடவை பேசாம இருப்பாளுங்க. சக்கரை ஆட்ரா மேளத்தை ஆடுறா. போடுங்கண்ணா. அது நல்லா இருக்கே. இது சந்தியா கலருக்கு செட் ஆகுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? அதானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜனனி, வரேன் ஜனனி, கிச்சன் வேலை அப்புறம் இருக்கட்டும், இங்க வா. வரேங்க. உட்கார். இந்த புடவைல ஏதாவது ஒன்று பார்த்து சந்தியாக்கு செலக்ட் பண்ணு. அவளையும் கூப்பிடு, பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்க சொல்லு. ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. எதையாச்சும் 4 புடவை முடிவு பண்ணி நீங்களே எடுங்க. நானா? எனக்கு என்ன தெரியும் ஜனனி? அவளுக்கு எந்த மாப்பிள்ள நல்லா இருக்கும்னு முடிவு பண்றீங்க? சாதாரண புடவை முடிவு பண்ண மாட்டீங்களா? ஏன் ஜனனி இப்படி பேசுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. சந்தியும் ஓகே சொல்லிட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்படி பண்ற? சந்தியா முழு மனசோட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கா நீங்க நினைக்கிறீங்களா? முழு மனசோ அரை மனசோ சொல்லிட்டால. அடுத்து ஆக வேண்டியதை பாரு. அதை விட்டுட்டு பழச எதுக்கு போட்டு பேசிட்டு இருக்க? உங்களுக்கு பிடிக்காதது பேசினா அப்படிதான் இருக்கும். சரி விடுங்க. இப்ப என்ன? சந்தியாக்கு புடவை செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே? இதெல்லாம் அவ கலருக்கு நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்க. கடைக்கு புடவை எடுக்க போனா மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி பார்த்து எடுப்ப? இதை மட்டும் ஈஸியா எடுத்துட்ட. அவளுக்கு நல்லா இருக்குங்க, தெரிஞ்சுதான் எடுக்கிறேன். சந்தியா, இங்க வாமா. உனக்கு தான் கல்யாணத்துக்கு புடவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு பிடிச்ச புடவை நீயே செலக்ட் பண்ணு. மனசுக்கு பிடிச்ச ஐபிஎஸ் படிப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுல புடவை எப்படி இருந்தா என்ன? உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க, அது போதும். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப எங்க கிளம்பிட்ட? பக்கத்து வீட்டு பொண்ணோட சும்மா ஊர் கதை பேசலான்னு போறேன். போலாமா இல்ல அதுவும் வேண்டாமா? சரி சரி, போயிட்டு வா. பாத்தீங்களா, அவளுக்கு இஷ்டமே இல்ல. ஏன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. இன்னும் நிச்சயதார்த்தம் முழுசா நடந்து முடியல. சும்மா தானே வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு போன் பண்ணி சொன்னா கூட இதெல்லாம் நிறுத்திடலாம். வாய் முட்டுறி. எதுக்கு எடுத்தாலும் கல்யாணத்தை நிறுத்த சொல்லிக்கிட்டு இருக்க? ஒவ்வொன்னையும் அலைஞ்சு தெரிஞ்சு செய்யறவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். இந்த 4 புடவை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துட்டு கிளம்புங்க.
நான் கடையில வந்து பே பண்றேன். சரிங்க சார். இந்த வீட்ல நீ தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து செய்யற ஸ்தானத்துல இருக்க. அதை மறந்துடாத. வாழ்த்துக்கள். எடுத்துக்கோ. அவளுக்கு கொடு. இந்தடா. அப்பா, ஒரு வழியா நான் என் மருமகளை கண்டுபிடிச்சிட்டேன். சரவணா, உனக்கு ஏத்த பொண்ணுடா அவ. 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நின்னா அப்படி ஒரு பொருத்தம் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரியே 15 நாள்ல ஒரு பொண்ணை பாத்துட்டியம்மா. நீ செம்ம கெத்துமா. அப்புறம் சும்மாவா? எவெல்லாம் என் பையன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஓவரா பேசினாளுங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மூக்க உடைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே வரேன். இது வேறயா? இது எப்பமா நடந்துச்சு? இப்பதாம்மா சரவண கடை வாசல்ல நடந்த கச்சேரி சத்தம் காதுல கேட்கலையா? அப்புறம் அவளுங்களை சும்மா விட சொல்றீங்களா? கல்யாணம் நின்னு போச்சுங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம ஸ்வீட்டு கடையை திறந்து வச்சிருக்கான் பாரு. இவன் ஒரு படிக்காதவன். அது இதுன்னு என்னென்னமோ பேசினாளுங்க அவளுங்க. அவளுங்களுக்கெல்லாம் வட்டிய முதலுமா திருப்பி கொடுத்தாதான் புத்தி வரும். இனிமே என்கிட்ட பேசுவாளுங்களா? சரி, அதை விடுமா. எல்லாம் நல்லதுதான் நடக்க போகுது. அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? அண்ணி என்ன சொன்னாங்க அத சொல்லுங்க. அவ வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறா. ஆமா, அப்படி ஒரு அமைதி. ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்றா. அப்படின்னா சரவணையாக்கு ஏத்த ஜோடிதான். ஆமாடி. என் ஹைட் இருப்பாங்களாமா? இருப்பா இல்லங்க. ஆனா உன்னை விட கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பு. அவ சிரிச்சா அவ கண்ணு 2 உருட்டி உருட்டி பாக்குறது அவ்வளவு அழகா இருக்கு. இவ்ளோ சொல்றீங்க, ஒரு போட்டோ கூட கண்ணுல காட்ட மாட்டீங்களே. அச்சச்சோ, அவளோட போட்டோ ஒண்ணு வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. அந்த ராதாவை அனுப்ப சொன்னேன், அவளும் அனுப்பல. சீக்கிரம் அனுப்ப சொல்றேன். சரிம்மா. அண்ணியோட பேர் என்ன அத சொல்லுங்க. பேரா? பேரு சந்தியா. ஆமா, சந்தியாவாமா? நிஜமாவா? ஏண்டா உனக்கு இந்த பேர் பிடிக்கலையா? அதுக்கு இல்லம்மா, முதல்ல அரேஞ்ச் பண்ண கல்யாணத்துல பத்திரிகையில பேர் மாறி பிரிண்டா இருந்ததுல அந்த பேரும் சந்தியாதாமா. ஆமா இல்ல சரவணா, அந்த பத்திரிக்கை வச்சுதானே நாம சாமி கும்பிட்டோம். உனக்கு சந்தியாங்கிற பேரு வச்சவதான் பொண்டாட்டிய வரணும்னு அந்த சாமி அப்பவே முடிவு பண்ணிருக்கு பாரு. ஆண்டவா, பாத்தீங்களா அத்தை? அன்னைக்கு நான் பத்திரிக்கையில தெரியாம பேரை மாத்தி போட்டதுக்கு அவ்வளவு திட்டினீங்க. கடைசியில பார்த்தா வரப்போற பொண்ணோட பேரு சந்தியா தான். அப்ப அண்ணி செஞ்ச தப்பு கூட ஒரு நல்லதான் போல இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லதாவே நடக்குது. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன பிரதர், அம்மாவுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, படார்னு போன் நம்பரை வாங்கி ஓ லவ் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. கொஞ்சம் சரி, சாப்பிடு. ஏத்த சரவணன் மாமாக்கு ஏற்கனவே கல்யாணம் அரேஞ்ச் ஆகி அது நின்னு போன விஷயத்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? அடி பாவி. இப்ப எதுக்குடி அத பத்தி பேசுற? இல்லத்த, சொல்லிட்டீங்களான்னு தான் கேட்டேன். பின்னாடி அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு இதையே முன்னாடியே சொல்லணும்னு பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் தேவைப்படும் போது எப்படி சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன். சரி சரி, நீங்க மட்டும் போய் அண்ணியை பார்த்துட்டு வந்துட்டீங்க, நாங்களாம் பார்க்க வேண்டாமா? நானும் அப்பாவும் மட்டும் போனதுக்கு காரணம் இருக்குமா?
முதல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்குறதுக்காக தான். ம். ஏற்கனவே ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல என் புள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தி ஓடி போயிட்டா. அதனால இவகிட்ட நேருக்கு நேரா இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமான்னு கேட்டேன். அவ ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சேன். அவ பரிபூரண சம்மதம்னு சொல்லிட்டா. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லடா. சீக்கிரமா நாம எல்லாரும் போய் பொண்ணை பார்த்துட்டு ஒரு பூ முடிச்சல் பண்ணிடலாம். அண்ணா இனிமே ஸ்வீட் ஸ்டால்ல ஒரு லவ் சாங் தான் ஓடும் போல. ஆமாமா, இனிமேல் ராஜாவுக்கு ராணிக்கு ரொமான்ஸ் காட்சிகள் தான். கொஞ்சி பேசிட வேணாம். பேசுதடி. செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஐபிஎஸ் ஆகணும். பா, நீங்க என்ன அமைதியா உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைங்கப்பா. இது சந்தியாவோட வாழ்க்கைடா. அவன் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நாம துணையா இருக்கணும், தடையா இருக்கக்கூடாது. அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குடா. அவன் நினைச்சதை நிச்சயம் சாதிச்சிருவாடா. சாரிப்பா. உங்களோட கனவு என்னோட ஆசை ரெண்டுமே நிறைவேற போறதில்ல. நான் ஐபிஎஸ் அதிகாரி ஆக முடியாது. எனக்கு கல்யாணம் ஆக போதுப்பா. நீங்க இருந்திருந்தா இதுக்காக கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்னப்பா பண்றது? நம்ம ஊர்ல பொண்ணுங்க ஆசைப்பட மட்டும்தான் முடியும். அதை நிறைவேற்றி வைக்கிறது குடும்பத்துல உள்ளவங்களோட கையில தானே இருக்கு. நானே ஒரு ஆம்பளை பையனா இருந்திருந்தா இப்ப நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுமா அண்ணன்? நிச்சயமா கிடையாது. நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்பா, பொண்ணுங்களுக்கு வாழ்க்கையில ஆசை, கனவு, லட்சியம் எதுவுமே இருக்க கூடாதா? கல்யாணம் மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருக்கணுமா? கல்யாணம் ஆகுற ஒவ்வொரு பொண்ணும் அவ மனசுல எவ்வளவு ஆசைகளை போட்டு புதைச்சு வச்சிருப்பான்னு இப்பதான்ப்பா எனக்கு தெளிவா புரியுது. கெட்டி மேல சத்தத்துல அவளோட அழுக்குரல் யாருக்குமே கேக்குறது இல்லப்பா. எனக்கும் இப்போ அதுதான்ப்பா நடக்க போகுது. நானும் போய் கழுத்தை நீட்ட தானே போறேன். இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எனக்கு என்னோட ஆசைதான் முக்கியம்னு கிளம்பி போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் அன்னைக்காக தான் பாக்குறேன். அவங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். சந்தியா, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? தயவு செஞ்சு என் கூட பேச. என் மேல கோவமா இருந்தா 4 அடி கூட அடி. அதுக்காக என்னை பார்த்து மூஞ்ச திருப்பிட்டு போகாத. அண்ணன் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்யறேன்னு நீ மனசார நம்பு சந்தியா. நான் ஒத்துக்கிறேன், நான் சுயநலமா இருக்கேன். நான் அமெரிக்காவுக்கு போகணும். அதுக்காக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறது எல்லாம் உண்மைதான். அதுக்காக ஏதோ ஒரு உருப்படாத மாப்பிள்ளையை பார்க்கணும்னு நினைக்கல. நீ காலம் பூரா நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் இந்த மாப்பிள்ளையை பார்த்திருக்க. சரி, நீ இப்ப இருக்கிற மனநிலையில நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். இது மாப்பிள்ளையோட போட்டோ இங்க வைக்கிறேன். எடுத்து பார்த்துட்டு சொல்லு. என்கிட்ட சொல்லனாலும் உன் அன்னிக்கிட்டையாவது சொல்லு.